ஹாய் 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 ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ 23C பஸ் இங்க தான வரும் நான் அந்த பஸ்ஸ பிடிக்கணும் அந்த ஸ்டாப் தானே இது ஆமா சார் நல்லா தெரியும்ல ஓகே थैंक यू பாய் என்ன இது பஸ் ஸ்டாப் இதானு கேட்டிட்டு அங்க போய் நிக்கறான் அதானே ஏன் சரியான மெண்டலா இருப்பான் போல இருக்கு ஏய் பஸ் என்ன நிக்காம போறா யாரா மெண்டல் பீக் ஹவர்ஸ்ல எந்த சிட்டி பஸ் தான் கரெக்டா ஸ்டாப்ல நிக்குது நம்ம நாட்டுல ரெண்டு குழந்தைகளுக்கு இடையில இடைவெளி விடுறாங்களோ இல்லையோ ஒரு பஸ்ஸுக்கும் ஸ்டாப்புக்கு இடையில எப்பவுமே இடைவெளி தான்டா ஓகே வரட்டுமா ரைட் ரைட் அந்த தஞ்சாவூர் கேப்டன் எப்படி ராஜியோட வந்தான்னு விசாரிச்சோம். எப்படி வந்தா பேரு பரத்வாஜ் ஆனா மியூசிக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது CA அது அவன் படிப்பு இல்ல இனிஷியல் பெட் நேம் பரத் நிக் நேம் அர்ராத்து 5.3 ஹைட் 80 கிலோ வெயிட் நைட் 8 மணிக்கு மேல ஆள் செம்ம டைட் பார்ட்டி ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியாச்சு தாத்தா வெயிட்டிங் லிஸ்ட் RAC கன்ஃபர்ம்டு தங்கச்சி சுதா சுமாரான ஃபிகர் அம்மா சுகுமாரி அப்பா ஊதாரி தம்பி சோமாரி இதெல்லாம் ஒரு வேலைன்னு உனக்காக லிஸ்ட் எடுத்தேன் பாத்தியா நான் ஒரு கேப் மாறி மேட்ச்ல நம்ம கூட தோத்தவன் ராஜி கூட எப்படிடா வந்தான் அத சொல்லுடா. சொல்கிறேன் ஹரி சொல்கிறேன் ராஜி அவளது தோழி சுதா இருவருமே குடும்ப நண்பர்கள் சுதாவின் சகோதரன் தான் அந்த சூழ்ச்சிக்காரன் பரத் ராஜி சுதா பரத் மூவருமே எழில் குஞ்சும் தஞ்சையிலே நஞ்சையிலும் புஞ்சையிலும் ஒன்றாக விளையாடி 8வது வரை நன்றாக படித்தார்கள் ஹரி நன்றாகவே படித்தார்கள். என்னடா சொல்ற? எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா படிச்சாங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் பரத் அவனுக்கு ப்ராப்ளமா இல்லையா அத சொல்டா. நிச்சயமா ப்ராப்ளம் தான்டா. ராஜி உன்னை லவ் பண்ணல வேற யாரையும் அவன் லவ் பண்ற மாதிரியும் தெரியல அதனால அந்த தஞ்சாவூர்காரனுக்கு சான்ஸ் இருக்குடா சீக்கிரமா ஸ்டெப் எடு. அப்ப ராஜி கிட்ட இன்னும் நீ ஐ லவ் யூ சொல்லல எப்ப பாரு அந்த பரத் ராஜி கூடவே சுத்திட்டு இருக்கான்டா ராஜி ஐ லவ் யூன்னு எப்படி அவன் முன்னாடி சொல்ல முடியும் சரி எப்பதான்டா அவன் லவ் விஷயத்தை அவகிட்ட சொல்லலாம்னு இருக்க? அதை என் பர்த்டே அன்னைக்கு சொல்லலான்னு இருக்கேன். பர்த்டே அன்னைக்கா ஏன் ராஜி கல்யாணத்தன்னைக்கு சொல்ல இல்ல சுபு என் மனசுல ராஜி எனக்குன்னு பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்டா அவகிட்ட என் காதல சொல்ல இதை விட ஒரு நல்ல நாள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவ ஹாப்பி பர்த்டேன்னு கை கொடுப்பா நான் ஐ லவ் யூன்னு சொல்வேன் எப்படி இருக்கும் அதனால தான் என் பர்த்டே சூஸ் பண்ணேன். ரொம்ப பில்டப் பண்ணாதடா தாத்தா ஹாய் சொல்லிட்டியா இன்னும் இல்லடா கண்ணா பாய். ஐயோ யாரா ஒண்ணும் இல்ல உன்ன மாதிரியே லவ் சொல்ல தயங்கின கேஸ் தயங்கி அவர் தாத்தாவாயிட்டாரு அந்த பொண்ணு பாட்டி ஆயிடுச்சு இன்னும் சொல்லல அந்த மாதிரி ஆயிடாம பர்த்டே அன்னைக்கா சொல்லி தோல. ஹாய் ஹாய் பர்த்டேன்னு காதுல விழுந்துச்சு யாருக்குப்பா? எனக்கு தான் வர சண்டே இன்னைக்கு. என்ன வேணும் பர்த்டே பாய்க்கு? ஏன் எது கேட்டாலும் கிடைக்குமா? எது கேட்டாலும் என்னால முடிஞ்சா கண்டிப்பா உன்னால முடியும். அப்போ ஓகே கிராண்டட். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். கியூட். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். ராஜி இன்னைக்கு எனக்கு பர்த்டே நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் சொல்லிருக்க மறந்துடாத. பரத்தை லவ் பண்றியான்னு கேட்பேன் நோன்னு சொல்லணும். என்ன லவ் பண்றியான்னு கேட்பேன் எஸ்ன்னு சொல்லணும். டேய் எங்கடா போற அப்படின்னு நான் கேட்டா என்ன நீ செருப்பாலடா. ஏன்னா வெளியே போகும்போது எங்கடா போறேன்னு கேட்கறது அபசகரம்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ எங்க போறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கடா போறேன்றத தவிர வேற எப்படி கேட்க முடியும்? இதுக்கு நீ நான் எங்க போறேன்னே கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் நீயே கம்பல் பண்ணி கேட்கறதுனால கேட்கறேன். எங்கடா போற? ராஜி கிட்ட என் லவ் சொல்ல போறேன்டா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. 12B தவிர எந்த பஸ் வேணாலும் புடி. அவன் ராஜி கண்ணை பார்த்தே பேசினான். ஆனா நான் என்ன பார்த்தே பேச போறேன். ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே. ஹரி மாதிரியே நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவகிட்ட இன்னைக்கு என் லவ் சொல்லிரட்டுமா? யாரா அந்த பொண்ணு? அவளா இந்த ஏரியாவோட தாதா பொண்ணு. சொல்லட்டுமா? வேண்டாம் சொல்லாத. சொல்லுவேன்டா. அவகிட்ட இல்ல அவ அப்பங்கிட்டே சொல்லுவேன். சொன்னா கேள்றா சொல்லாத. அப்படித்தான்டா சொல்லுவேன். சொன்னா என்னடா நடக்கும்? அந்த சகோதரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். பாட்டி உனக்கு என்ன 16 வயசா? பாத்துருங்க. சரி சரி நீ இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் எனக்கு இன்டர்நெட்ல டவுட் இருக்கு. யார்கிட்ட கேக்குறது? டாக்டர் பிரகாஷ்ட கேளு. அதை எதுக்குடா நோண்டுற? பைக்ல ஏற்கனவே ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அப்ப டாக்டர் மாத்ருபூத்துக்கிட்ட போங்க. எந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னாலும் தமிழ்நாட்டுல அவர்தான அத்தாரிட்டி. நில்டா. எங்கடா போற? மனுஷன் பேசுவானா அவகிட்ட? நீ ஒன்னும் அங்க போக வேண்டாம். அவளை பார்த்துட்டு பேசாம இருக்க சொல்றியா? டேய் ஏன்டா போட்டு குழப்புற?
நீ நேத்து எவ்வளவு புலம்புன. அவ உன்னை வேண்டான்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணோம் தெரியுமா? ஆமாண்டா. இப்ப நீ போய் அவகிட்ட பேசணும்னு என்ன அவசியம்? டேய் அதுக்கு என்னடா கனெக்ஷன்? அவன் என்கிட்ட லவ் வரலன்னு சொன்னா அதுக்கு என்ன அவாய்ட் பண்ண சொல்றியா? டேய் மேட்ச் பாக்ஸ் போடுவா. ஹாய் ராஜி. ஹாய். அம்மா எப்பல இந்த டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்ச? போன செஞ்சுரியில இருந்து பாட்டிக்குள்ள ஒரு வேலையா வந்தேன். ஆமா எதுக்கு ஓயாம சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க? ரிலாக்ஸ் பண்ணத்தான். இப்போ என்ன டென்ஷன்? எதுக்கு ரிலாக்ஸ்? உனக்கு என்ன தெரியும் என் டென்ஷனை பத்தி? ஏன்? என் டென்ஷனே நீதான். நான் தான் டென்ஷனா? இரு பாட்டி கிட்ட சொல்லு. ஏய் ராஜி சும்மா பேச்சுக்கு சொன்னப்பா. ஆமா எத்தனை வருஷமா சிகரெட் பிடிக்கிற? என்ன +2 96ல இருந்துன்னா இந்த சிகரெட்டுக்கு 6th anniversary. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்? மினிமம் 20 குடிக்கிறேன். ஒரு சிகரெட் எவ்வளவுக்கு வாங்குற? 275. ஆவரேஜா ஒரு 2 ரூபீஸ் எடுத்துக்கிட்டாலும் 2 × 40 × 3. அப்பா இது வரைக்கும் எவ்வளவுக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? 88,000 ரூபீஸ். பாவி பாவி. அப்படின்னா எனக்கு 1,50,000 ரூபாய் போச்சுடா. எப்படி? ஆமாண்டா, ஒரு குவார்டர் 50 ரூபா. வருஷம் பூரா அடிப்ப. 18,250 ரூபா ஆச்சு. 9வது படிக்கல இருந்து 9 வருஷமா அடிக்கிறேன்டா. இதுல ரிட்டர்ன்ஸ் ஐ மீன் வாமிட்டிங்க்கு ஒரு 18,000 ரூபாய் கழிச்சிடலாம். அப்படின்னா கூட 1,50,000 ரூபாய் அநியாயமா உடையார் கம்பெனிக்கு போயிருச்சாடா. ஏய் அதுக்காக உடனே காந்தி ஆயிடாத. கொடுத்து 2 ரூபாய்க்கு சிகரெட்டை ஃபுல்லா இழுத்து முடி. இதுக்கு மேல இழுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஃபில்டர் மட்டும் தான் இருக்கு. பாத்தியா இவன் லவ்வ சொல்லவே இல்லையா, அவளும் அதை மறுக்கவே இல்லையா. அந்த ரேஞ்சுக்கு 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க பாரு. நிஜமாவே ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல? ராஜிய பார்த்தா அவன் பேச கூட மாட்டான்னு நினைச்சேன். அவன் மேல கோவமே இல்லையா? இருக்குமா, ஆனா அது வெளியே காட்டிக்காம அண்ணன் டீசென்ட்டா பிஹேவ் பண்றாராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நான் வரேன். என்ன ஒரு ஆக்ஷன் படம் இருக்கு பாக்குறீங்களா? யார் நடிச்சது? அதெல்லாம் தெரியாது. டயலாக்கும் கிடையாது, ட்ரெஸ்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஓகேயா? பொதுவா லவ் லெட்டரை ப்ளூ இங்க்ல தான் எழுதணுமா, பிளாக் இங்க்ல எல்லாம் எழுதக்கூடாதான். ஏன்? ப்ளூ இங்க்னா சக்சஸ் ஆகுமா, பிளாக் இங்க்னா ஊத்திக்குமா. எப்படிலாம் சென்டிமெண்ட்ஸ் பாரு. பாத்தியாடா மூட நம்பிக்கைகளை. வில்லேஜ்ல இருந்து சிட்டி வரை கொண்டாந்து விட்டாங்கடா. டேய் லவ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, அது ஒரு பயாலஜி. உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள்லாம் ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வை, காசி மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அதை யாரையும் நிறுத்தவே முடியாது. நாம ஒரு பொண்ணை காதலிக்கிறோம், நம்மள ஒரு பொண்ணு காதலிக்குது. நாம காதலிக்கிற பொண்ணை விட நம்மள காதலிக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டா வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்டா. என்ன பேச்சு பேசுற? அப்ப அந்த பொண்ணோட காதல் மட்டும் தானே சக்சஸ் ஆகுது, உன் காதல் ஃபெயிலியர் ஆகுது இல்ல? ஓசி மிச்சத்துனா எது வேணாலும் பேசுவீங்க. ஆட்டடா பாத்துட்டானே, பேசிட்டே போயிடலாம். வாடா கொஞ்சம் மெதுவா போ, அப்படியே அவங்க கூட நான் பேசிட்டே வந்துடுறேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்சாரதி அவரு நல்லா இருக்காரு. மணியம்மாள் அவங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்காங்க, இந்த வாரம் வந்துருவாங்க. சரிடா. வாய ரூம் வரைக்கும் போயிட்டு போலாம். இல்லடா இப்ப நான் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கேன், இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? சரி போன் பண்ணிட்டு வா. பாய் பசா பாய். யார்டா அது? அது என் பிரதர்டா. பிரதர்னா? அண்ணன்டா. அப்ப பார்த்தார்து அது எங்க அப்பா. மணியம்மாள்னா? அது எங்க அம்மாடா. அட பாவி, என்னடா மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிறீங்க? டேய் இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம்டா. பந்தம் பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. நீ வேணா இப்ப உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பாரு, அவர் அண்ணியை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ணன் அண்ணிக்கிட்ட தானே பேசுவாரு, அதுல என்னடா தப்பு? டேய் நான் சொல்றது சீரியல் அண்ணிடா. அண்ணி அண்ணி ஓ அண்ணி. ஒரு சைக்காலஜி டெஸ்ட், 3 கேள்வி கேக்குறேன். நேரா போற ஒரு கடல் வருது, உன் மனசுல என்ன தோணும்? அந்த கடல்ல குதிச்சு நீந்தி அந்த பக்கம் போலான்னு தோணும். சபாஷ், கடல்ங்கிறது உன்னுடைய வாழ்க்கை. அதை நீந்தி கிடக்கணும்னு ஆசைப்படுற, அது உன்னுடைய ஆர்வத்தை காட்டுது. கொஸ்டின் நம்பர் 2, நேரா போற ஒரு பெரிய சுவர் வருது, அப்போ உன் மனசுல என்ன தோணும்? அந்த சுவரை தட்டி பாப்பேன், ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. சூப்பர்ரா. சுவருங்கிறது மரணம்டா, அதை நீ தட்டி பார்க்க நினைக்கிறியே, அது உன்னுடைய தைரியத்தை குறிக்குது. கொஸ்டின் நம்பர் 3, காஃபியை பத்தி உன் ஐடியா என்ன? காஃபியா? டீ காஃபி. காஃபினாலே எனக்கு புத்துணர்ச்சி நினைப்புதான்டா. ஐ லைக் இட் ஸ்ட்ராங். ஐயோ, கொஞ்சம் குடிச்சா கூட ஸ்ட்ராங்கா குடிக்கணும்னு நினைப்பேன். டேய் ஏன்டா சிரிக்கிற? காஃபிங்கிறது வேற எதுவுமே இல்லடா, அது உன்னுடைய காதல் வாழ்க்கையை குறிக்குது. அதத்தான் புத்துணர்ச்சியா வேணும், சூடா வேணுங்கிறானே. அப்படியா? காஃபி உனக்கு எப்படி? எனக்கு ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்சா போதும்னு இருக்குறா. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா? அத ஊத்தி வச்சிருந்த டபரா இருந்தா போதுங்கிறாடா. மிஸ்டர் மணி. யாரு? சார் குட் மார்னிங் சார். ஏய் சுபு. டேய் நானும் அவரும் ஒரே காலேஜ்டா. நான் வெளியே வந்துட்டேன், இன்னும் அவர் அங்கேயே இருக்காருடா. மக்க கேஸா? சாச்சா ப்ரொஃபஸரா இருக்காரு. பாத்தீங்களா சார் மரியாதை. வெரி குட், ஐ லைக் இட். சார் காலேஜ் இந்த பக்கம் இருக்கு, நீங்க என்ன அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கீங்க? காஃபி சாப்பிட போறேன். காஃபி சாப்பிட. காஃபினா ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு? ஆமாப்பா, சின்ன வயசுல ஆரம்பிச்சேன். எஸ்எஸ்எல்சி படிக்கும் போதுல இருந்தே காஃபி. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி சாப்பிடுவீங்க? கணக்கே கிடையாதுப்பா, எக்கச்சக்கம். அதாவது காஃபியோட தரம், அவைலபிலிட்டி இதை வச்சு நான் மட்டும் சாப்பிட்டே இருப்பேன். இவ்வளவு இப்ப கூட ஒரு நாளைக்கு 4 காஃபி சாப்பிடுறேன். அதுல ஒண்ணு 7 மணிக்கு எழுந்தோன்னு பெட் காஃபி. பெட்ல சாப்பிட்டா தானே பெட் காஃபி. சார் இத்தனை வாட்டி காஃபி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது?
எங்க டாக்டர் கூட சொல்லுவாரு உங்களுக்கு வயசாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா காபி சாப்பிடுறது கம்மி பண்ணீங்கன்னுட்டு நான் கேட்கல காபி கொண்டு சொல்லி சாப்பிட்டுட்டே சார் உங்களுக்கு பிடிச்சது இன்ஸ்டன்ட் காப்பியா ஃபில்டர் காப்பியா? இன்ஸ்டன்ட் காபி வேஸ்ட் பா ஃபில்டர் காபி லேட் ஆனா கூட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா ஒண்ணு மாடி விட்டு மாமி குடுக்குற இன்ஸ்டன்ட் காபி என் ஒய்ஃபோட ஃபில்டர் காபியோட சூப்பரா இருக்கும். என்ன அடிக்கடி கிடைக்காது. ஆமா நீங்க வெளியெல்லாம் காபி சாப்பிடுறது இல்லையா? வெளி காபி நான் சாப்பிட மாட்டேன். ஹோட்டல் காபி தானே கேக்குறேன். சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அவங்க வேற ஒருத்தர் சாப்பிட்ட பாத்திரத்துல குடுக்குறாங்க. அதை நான் சாப்பிட மாட்டேன். ரெண்டாவது அங்க காபி போடுறது யாரு? மாஸ்டர். ஆம்பளை. அதனால நான் சாப்பிட மாட்டேன். வாங்க நம்ம வீட்டுல ஒரு காபி சாப்பிடலாம்.